இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு குயிஸ் கண்டக்ட் பண்றோம். வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு 5 செகண்ட் டைம் இருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த கரெக்ட் ஆன்சர் எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 10 கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதும் மார்க்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கேம் மாதிரி தான். வாங்க குயிஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாப்போமா? She dash to the market yesterday. வெர்ப் என்னன்னா go. ஓகேவா? அதாவது இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, அவள் நேற்று மார்க்கெட்டுக்கு சென்றாள். இப்போ 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3ல எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு உங்களுக்கு டைம் ஓடும். 5 செகண்ட்ஸ் ஓடும். அதுக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ கோஸ், ஆப்ஷன் பி கோயிங், ஆப்ஷன் சி வெண்ட். இந்த 3ல எந்த ஆன்சர் வரும்னு ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான் டைம். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் பார்ப்போமா? ஸோ அவள் நேற்று மார்க்கெட்டுக்கு சென்றாள். சென்றாள் அப்படிங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போயிட்டு, கடந்த காலம். அப்போ இதுல கோஸ் வருமா? வராது. கோஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். கோயிங் அப்படிங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். கோயிங் அப்படின்னா போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா மார்க்கெட்டுக்கு நேத்து போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இங்க ஆன்சர் என்னது? கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட் தான் ஆன்சர். எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு 1 மார்க் போட்டுக்கிடுங்க. கரெக்டா கமெண்ட் பண்ணவங்களாம் 1 மார்க் போட்டுக்கிடுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? வி டேஷ் த மூவி லாஸ்ட் வீக். அதாவது வெர்பு வந்து இங்க சி. ஓகேவா? நாங்கள் போன வாரம் படம் பார்த்தோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு 5 செகண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். டைம் ஃபாஸ்டா போயிடும். சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ சி, ஆப்ஷன் பி சா, ஆப்ஷன் சி இஸ் சீயிங். இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போமா? அதாவது வி டேஷ் த மூவி லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக்னா போன வாரம். அப்போ போன வாரம் நம்ம படத்தை பார்த்து முடிச்சிட்டோம், அப்படிதானே? அப்போ அந்த ஆப்ஷன் ஏ வருமா? சி வராது, ஏன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஆப்ஷன் சி வருமா? இஸ் சீயிங், அதுவும் வராது, பிகாஸ் அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மிச்சம் இருக்கிறது என்னது? ஆப்ஷன் பி சா. சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. இதுக்கு எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகுமா? வி டேஷ் டு மியூசிக் எவ்ரி டே. இதுல வெர்பு வந்து லிசன். நாங்கள் தினமும் இசை கேட்கிறோம். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ லிசன், ஆப்ஷன் பி ஆர் லிசன், ஆப்ஷன் சி லிசன்ஸ். இந்த 3மே இதுல ப்ரெசன்ட் டென்ஸ் தான். தினமும் கேட்குறோம் அப்படிங்கிறப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டானதுன்னு நீங்க சூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க. 5 செகண்ட்ஸ் தான் டைம். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னது? மோரோவர் நீங்க எல்லாருமே ஈஸியா கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், ஆன்சர் வந்து லிசன் தான். ஏன் லிசன்ஸ் வராதுன்னா, சப்ஜெக்ட்ல அந்த ஸ்டார்டிங்ல ஐ வி யூ தே அப்படி வரும்போது வெர்பு கூட எஸ் சேர்க்க கூடாது. ஸோ லிசன் தான் ஆன்சர் இதுல. ஓகேவா? ஸோ 4th கொஸ்டின், பை த எண்ட் ஆஃப் த டே ஷீ டேஷ் ஹெர் ப்ராஜெக்ட். இங்க வெர்பு வந்து கம்ப்ளீட், அதாவது நாள் முடிவில். பை த எண்ட் ஆஃப் த டேனா இந்த நாள் முடிவில் அப்படின்னு அர்த்தம். அவள் தனது ப்ராஜெக்டை முடிப்பாள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ கம்ப்ளீட்டட், ஆப்ஷன் பி வில் கம்ப்ளீட், ஆப்ஷன் சி கம்ப்ளீட். ஓகே, ஆன்சர் பார்ப்போமா? பை த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னா இன்னைக்கு முடிவில். அப்போ இன்னைக்கு டே முடியும் போது, ராத்திரின்னு வச்சுக்கிடுங்களேன், அவ ப்ராஜெக்டை முடிப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ இது என்னது? ஃபியூச்சர் டென்ஸ். கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல வந்துடும், கம்ப்ளீட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது? வில் கம்ப்ளீட். அதுதான் இதுக்குள்ள ஆன்சர். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு 1 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5. இன்னும் 5 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. I dash breakfast this morning. நான் இன்று காலை உணவை சாப்பிடவில்லை. ஆக்சுவலி இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு வெர்பு ஈட். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்னு கெஸ் பண்ணுங்க. கரெக்டாக கெஸ் பண்ணுங்க.
நாட் ஈட், டோன்ட் ஈட், டிடின்ட் ஈட். இந்த மூணுல எது ஆன்சர்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. 5 செகண்ட்ஸ் தான் டைம், ஸோ ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பார்ப்போமா? இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்னைக்கு காலையில் நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் டென்ஸ். நாட் ஈட், டோன்ட் ஈட் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஆன்சர் டிடின்ட் ஈட். எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க? அடுத்த கொஸ்டின், தே டேஷ் ஃபுட்பால் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். பிராக்கெட்டில் உள்ள வெர்பு வந்து பிளே. மழை பெய்ய தொடங்கிய போது அவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தனர். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ பிளேஸ், ஆப்ஷன் பி வேர் பிளேயிங், ஆப்ஷன் சி பிளே. ஆன்சர் பார்ப்போமா? தே அப்படிங்கிறதே அவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ மழை பெய்ய தொடங்கும் போது அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன வரும்? வேர் பிளேயிங். ஏன்னா இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். விளையாடி கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதை குறிக்கிறது தான் வேர் பிளேயிங். கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ கெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஹி டேஷ் 3 books so far. வெர்பு வந்து ரைட். so far அப்படின்னா இதுவரைன்னு அர்த்தம். ஹி அப்படிங்கிறது அவர். அவர் இதுவரை 3 புத்தகங்கள் எழுதியுள்ளார். ஆப்ஷன் ஏ ரோட், ஆப்ஷன் பி ஹேஸ் ரிட்டன், ஆப்ஷன் சி ரைட்ஸ். ஸோ இதில் எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பார்ப்போமா? ஹீ ரோட் 3 books so far அப்படிங்கிறது வராது. ஏன்னா இது வரைக்கும் அவர் 3 புக் எழுதியிருக்கிறாரு, இன்னமும் அவர் எழுதுவார். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுதான் ஹேஸ் ரிட்டன். இனிமே இதை மறக்கக்கூடாது, ஓகேவா? இந்த so far அப்படிங்கிறது வந்தால் இது வரைக்கும் இன்னமும் அவர் எழுதுவாருன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கிடுங்க, ஓகேவா? ஸோ 8th கொஸ்டின், Raju and Ravi dash in the park right now. பிராக்கெட்டில் உள்ள verb run. ராஜுவும் ரவியும் இப்போது பார்க்கில் ஓடிக்கொண்டுள்ளனர். ஸோ ஆப்ஷன் ஏ ரன், ஆப்ஷன் பி ran, ஆப்ஷன் சி ஆர் ரன்னிங். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பார்ப்போமா? ஆன்சர் ஆர் ரன்னிங். எதனால அப்படின்னா ராஜு ரவி அப்புறம் 2 பேர். ஸோ ஆர்னு போட்டிருக்கோம். ரைட் நவ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும். ரைட் நவ்னா இப்போ, இந்த நிமிஷம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதை குறிக்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆர் ரன்னிங். ஒருவேளை ஓடிக்கொண்டு இருந்தனர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம 6வது கொஸ்டின்ல பார்த்தோம் விளையாடி கொண்டு இருந்தனர்னு இருந்துச்சு. அப்போ நம்ம வேர் பிளேயிங் அப்படின்னு போட்டோம். அது பாஸ்ட் கண்டினியூஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 9th கொஸ்டின், அலென்ட்ரா டேஷ் எ நியூ கார் லாஸ்ட் மந்த். அதாவது பிராக்கெட்டில் உள்ள வேர்பு வந்து பை. அலென்ட்ரா போன மாதம், அதாவது போன மாதம் புது கார் வாங்கினார். ஆப்ஷன் ஏ brought, ஆப்ஷன் பி பை, ஆப்ஷன் சி bought. இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ஏ போட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அது தப்பு. என்னடா ஆப்ஷன் ஏ தப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஓகேவா? பையோட பாஸ்ட் டென்ஸ். இது லாஸ்ட் மந்த்னா போன மாதமே அவங்க கார் வாங்கிட்டாங்க. ஸோ பையோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பாட் தான், BOUGHT. ஸோ அப்போ ஏன் brought கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, brought-ஓட ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னா bring, கொண்டு வர்றது இல்லை வாங்கிட்டு வர்றது. அதுதான் bring-ஓட பாஸ்ட் டென்ஸ் தான் brought. ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அங்கே ஆர் இருக்குது, இங்கே ஆர் இல்லை. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக பார்த்துக்கிடுங்க, ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட எண்டில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? மை ஃப்ரெண்ட் டேஷ் மீ ஹவு டு ரைட் எ பைக். ரைட் எ பைக்னா பைக் ஓட்டுறது. ஸோ ஹவு டு ரைட் அ பைக்ங்கிறது பைக் எப்படி ஓட்டுறது அப்படின்ட்டு என் நண்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஆப்ஷன் ஏ டீச்ட், ஆப்ஷன் பி தாட், ஆப்ஷன் சி டாட். ஸோ 3 ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டான ஆன்சர் எதுன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பார்ப்போமா? யாரெல்லாம் ஆப்ஷன் ஏ போட்டீங்க டீச்டுன்னு? அந்த ஆப்ஷன் வந்து ஆக்சுவலி தப்பு. ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் டீச்டு அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது. அப்போ 2வது ஆப்ஷன் தானே கரெக்டு, தாட் தானே கரெக்டு.
அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா தாட்டோட ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து திங்க், யோசிச்சது, அதுதான் தாட். அப்போ 3வது தான் கரெக்டு. டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் TAUGHT, தாட். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிஸில் நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி அதில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்குலாம் ஒரு குட்டி ரெக்வஸ்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.